ஆமேன். கடந்த நாட்களிலே ஆண்டவர் நடந்த எல்லா கூட்டங்களிலேயும் ஆண்டவர் நம்மோடு ரொம்ப அழகாய் கர்த்தர் பேசினார். நம்மோடு கூட இருக்கிறதை ஆண்டவர் நிரூபித்தார். ஆமேன். இந்த 21 நாட்கள் முடியும் போது பெரிய மகிமையை நம்முடைய கண்கள் காண போகிறது. கர்த்தரே அதை நமக்காக செய்து முடிக்க போகிறார். ஆமேன். நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை திரும்ப தூக்கி எடுப்பதற்கு, நம்மை அலங்கரிப்பதற்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். ஆண்டவரை நேசிக்கிற ஒரு நேசம் இருந்தாலே போதுமானது. ஆமேன். ஆண்டவர் எப்பவுமே அந்த நேசத்தை நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது ஆதியிலே கொண்டிருந்த அன்பை ஆண்டவர் எப்பவுமே நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இடையிலே சில சூழ்நிலை நிமித்தமாக ஒருவேளை ஆண்டவரை தேட முடியல, ஆண்டவரோட பேச முடியல அப்படின்னு இருந்தாலும் நான் நம்புறேன், இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் எதற்காக நமக்கு ஆண்டவர் ஒழுங்குபடுத்துறாருன்னா மறுபடியும் நம்ம அவருக்குள்ள ஸ்திரப்படும்படியாகத்தான் கர்த்தர் இந்த கூட்டங்களை நமக்காக. அதனால நம்ம எல்லாருமே ஆண்டவரை நான் உம்மை நேசிக்கிறேன். கர்த்தர் பேதுருவை பார்த்து அந்த ஒரு வார்த்தை தான் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஸோ நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஆண்டவரை நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னா என் ஆடுகளை நீ மேய்ப்பா. ஆண்டவர் மறுபடியும் கேட்கிறாரு, இவைகள் எல்லாவற்றிலையும் நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர். அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. இன்னொன்று, எல்லாவற்றை காட்டிலும் அவரை நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிறாராம். ஆமென். நமக்கு கொடுத்திருக்கிற செல்வம், நமக்கு கொடுத்திருக்கிற குழந்தைகள், நமக்கு கொடுத்திருக்கிற வசதி, இது எல்லாவற்றை விட சிலருக்கு சில காரியம் இல்லாட்டா நம்மளால அவ்வளோதான், வாழவே முடியாது. எப்படி இது இல்லாமல் நான் வாழ்வேன்? இதை எனக்கு கண்டிப்பாக தரணும் ஆண்டவரே, இது இல்லாமல் நான் இந்த உலகத்தில் வாழ விரும்பலை அப்படின்னு நினைப்போம். இல்லை இல்லை இல்லை, உண்மையான அன்புன்றது என்ன அப்படின்னு சொன்னால், எது இழந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஆனால் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இவைகள் எல்லாவற்றிலும் உண்மை. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய படி என்ன அப்படின்னா, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறதல்ல, நீங்க எல்லாவற்றை விட ஆண்டவரை நேசிக்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உயர்வு. ஸோ உங்களுடைய மனதில் இன்னைக்கு நீங்க கேட்டு பார்க்கணும், நம்ம எல்லாரும் நேசிக்கிறதுனால தான் இந்த காலை வேளையில் இவ்வளோ தூக்கத்தை தியாகம் பண்ணி தேவ சபையில் இன்னும் நிறைய பேர் வீடுகளில் இருந்தும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவரை நேசிக்கலைன்னா கண்டிப்பாக இதை செய்ய மாட்டோம். ஆனால் அந்த அந்த அடுத்த படி என்ன அப்படின்னா, எல்லாவற்றை காட்டலாம். அப்போ எதை இழந்தாலும் நம்முடைய மனசுல என்ன பண்ணாதுன்னா, அது பாதிப்பை கொடுக்கவே கூடாது. நீ யோபுவும் ஆண்டவரை நேசித்தார், யோபுனுடைய மனைவியும் ஆண்டவரை நேசித்தாங்க. 2 பேருமே ஆண்டவரை நேசிச்சாங்க. ஏன்னா 2 பேருக்குமே ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார். ஆனா யோபு அதை விட ஒரு படி அதிகம். என்ன அப்படின்னா, இவைகள் எல்லாவற்றை விட அவனுடைய ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், அவனுடைய பிள்ளைகள், அவனுக்கு இருந்த உடைமைகள் எல்லாவற்றை விட ஆண்டவரை நேசிக்கிறான். அதனால தான் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்ததுக்கு அப்புறம் கூட அவன் என்ன சொல்றான், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஸோ பெற்றுக்கொள்ளும் போது மட்டுமல்ல, இழக்கும் போதும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருமானால் நான் நம்புறேன், நீங்க உண்மையா எல்லாவற்றை விட ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த 18வது நாள் என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே எல்லாவற்றை விட உம்மை நேசிப்பதற்கு எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரே நம்ம கேட்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய பலன், அது சாதாரணமாக நமக்கு அது கிடைக்காது. அது கர்த்தரே தான் அந்த பலனை தரணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எல்லாவற்றை காட்டு. ஏன்னா எல்லாமே நீர் தந்தது தான் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளை நீர் தந்தது, என்னுடைய வேலை நீர் தந்தது ஆண்டவரே, என்னுடைய வீடு நீர் தந்தது. சொல்லுங்க ஆண்டவரே, எல்லாம் நீர் தந்தது, எல்லாமே உம்முடைய கரத்திலிருந்து நான் வாங்கினேன். அதனால இன்றைக்கு இந்த காலை வேளையில எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, எல்லாவற்றை காட்டிலும் உம்மை. சொல்லுங்க ஆண்டவரே,
எல்லாவற்றை காட்டிலும் உம்மை நேசிப்பதற்கு நான் விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க, அந்த அனுபவம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, அந்த கிருபை எனக்குள்ள வரட்டும். எல்லாவற்றை காட்டிலும் இந்த உலகத்திலே நான் நேசிக்கிற எல்லாவற்றையும் உமக்காக பெற்றுக்கொள்கிறதற்கு மட்டுமல்ல, இழப்பதற்கும் நான் ஆயத்தமா இருப்பதற்கு சொல்லுங்க ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை கர்த்தர் இப்பொழுது தருவீராக. எல்லாவற்றை காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறதற்கு பலன் தாரும். ஹல்லேலூயா. இந்த நேற்றைய தினத்திலே ஒரு ஊழியக்காரரை சந்திக்கும் போது அவங்க ஒரு ஃபேமிலியை குறித்து அவங்க பேசிட்டே இருந்தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த ஒரு வாலிப தம்பி ஒரு பெண்ணை நேசிக்கிறதுனால அவன் எதெல்லாம் இழந்துட்டான் அப்படின்றத குறித்து அவர் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார். பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துருச்சு, அதை இழந்துட்டான், இதை இழந்துட்டான், இந்த வேலையை இழந்துட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை வயசாகுது, எல்லாத்தையும் இழந்து அந்த ஒரே ஒரு பொண்ணு மேலே வச்ச அந்த பாசத்திற்காக எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு அப்படியே நிற்கதியாக நின்றுட்டு இருக்கிறேன். அவனை என்ன பண்ணுறன்னே தெரில அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தார். அப்போது ஒரு அன்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் அவனுக்கு வந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகளை குறித்து அவர் சொன்னார். இந்த மாதிரி ஒரு இடத்துல வாய்ப்பு வந்துருச்சு இவன் வளர்றதற்கு. ஆனால் எல்லாத்தையுமே இந்த பொண்ணுக்காக உதறி தள்ளிட்டான். இப்போ அந்த பொண்ணே அவன் கூட இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த பொண்ணு அவனை நேசிக்கல. இப்போ அந்த பொண்ணு நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த பொண்ணுக்காக எல்லாவற்றையும் இழந்தான். இப்போ அந்த பொண்ணே அவன் கூட இல்லை, அதனால ரொம்ப அவன் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி அவனுடைய விஷயத்தை குறித்து பேசிட்டு இருந்தார். அப்போது அவன் இழந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியது. ஏன் அப்படின்னா அந்த புள்ள மேலே வச்ச ஒரே பாசத்திற்காக, உண்மையான பாசத்திற்காக எல்லாத்தையும் தூக்கி போடுறதுக்கு அந்த பையன் ஆயத்தமாக இருந்தான். அதான் உண்மையான அன்பு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்களை ஆண்டவர் விட்டுரு, வேண்டாம், இது எதுக்கும் உனக்கு, இதனால தானே நீ என்னை விட்டு தூரம் போற, இதனால தானே நீ என்னை நேசிக்க முடியல, இதனால தானே என்னுடைய சமூகத்தில் நீ ரொம்ப நேரம் உட்கார முடியல, நீ ரொம்ப நேரம் இதை வச்சிருக்காத, இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையான பாசமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்த்தருக்காக அதை இழந்துருவோம். இன்றைக்கு இந்த 18வது நாள் ஜெபத்துல உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது ஆண்டவர் பேசுறாரா? நீங்க உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, நீ ஆண்டவருக்காக விடுறது தான் உண்மையான நேசம். ஆண்டவர் இதனால தான் என்னை விட்டு தூரம் போனேன், இதனால தான் நீ ஜெபிக்கல அப்படின்னு எந்த காரியம் ஆண்டவரை விட்டு உங்களை பிரிச்சிருச்சு, எந்த காரியம் ஆண்டவரை உங்களை தூரமாக்கிருச்சு, எந்த காரியம் உங்களை ஜெபிக்க விடலை, ஒர்ஷிப் பண்ண விடலை, அந்த விஷயத்தை இன்னைக்கு அர்ப்பணிச்சிருங்க. வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம், அது எனக்கு இருக்க வேண்டாம், அந்த விஷயத்தோடு நான் வாழ விரும்பலை, நான் உண்மையே நேசிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்காக இழக்கிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். தேவனுக்காக இழந்த யாரும் திரும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம போனதே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் வழியிலே சந்திக்கிறார். சந்திச்ச உடனே ஆண்டவர் கேட்கிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடனே அவர் கேட்கிற வார்த்தை, ஆண்டவரே நீர் யார்? உடனே ஆண்டவர் அந்த பதில சொன்ன உடனே சொல்றாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துல அனனியா அப்படின்ற ஒரு ஊழியக்காரனை உனக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அந்த ஸ்பாட் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுடைய கையில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய கையில் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அரெஸ்ட் வாரண்டோடு தான் போயிட்டு இருக்கிறான். இல்லை ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன் வரேன் அப்படின்னு சொல்லலை. அந்த ஸ்பாட்லேயே ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், எல்லாத்தையும் அந்த இடத்துல உடனே விட்டுட்டாங்க. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ உலகத்திலேயே மிகப்பெரிய அப்போஸ்தலனாக கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை தான் வைத்திருக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஆண்டவருக்காக விட்டதை கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு கர்த்தர் திரும்ப தருவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நிச்சயமாகவே நான் நம்புகிறேன். கர்த்தருக்காக எதையெல்லாம் நீங்க புறக்கணிச்சீங்களோ, எதையெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்களோ, அந்த சொந்தங்களை வேண்டான்னு சொன்னீங்க, அந்த நண்பர்களை வேண்டான்னு சொன்னீங்க,
கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு அதனுடைய பிரதிபலனை கிருபையாய் கர்த்தர் தருவார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை ஒரு நாளும் அவர் மறந்து விடவே மாட்டார். ஆமென் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு நான் சொல்ற தற்பரிசோதனை என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் உண்மையா என்ன பண்ணணும்னா நேசிக்கணும். ஆண்டவரே நான் உண்மை பழையது போல நேசிக்கணும். ஆண்டவரே நான் உண்மை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே உண்மை நேசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வேதத்தை திறந்து நம்ம இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது அதிகாரத்திலே 32வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிற அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அழிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்புத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. அந்த கடைசி ஒரு 2 வரிகளை மட்டும், அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாக்குத்தத்த வசனம். யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். இன்னொரு விசை கூட, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின்படி உம்முடைய அழிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்புத்தருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைக்கு கர்த்தர் சமூகத்திலே ஒரு வாக்குத்தத்தத்திற்காக ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின வார்த்தை, செயல்களிலே வல்லவருமாயிருக்கிற கர்த்தர். ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நல்ல பேர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, செயல்களிலே வல்லவருமாயிருக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். இந்த உலகத்திலே நிறைய பேருடைய இருதயத்திலே நிறைய சிந்தனைகள் ஓடுகிறது, நிறைய பிளான், நிறைய திட்டங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் நமக்குள்ள 1000 திட்டங்கள் இருந்தாலும் சில காரியத்தை நம்ம தீவிரமாக நம்மளால் பண்ண முடியாது. ஐயோ இந்த திட்டத்தை நிறைவேற்றிடலாம், நம்ம யோசித்தோம், இதை செஞ்சிடலாம். சிலர் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதை அடைவதற்கு 1000கணக்கான நேரம் யோசிப்பாங்க. இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா. அவ்வளவு சீக்கிரமாய் மனிதர்கள் செயலிலே ஈடுபட மாட்டாங்க. ஆனால் யோசனையிலே நம்ம ஈடுபட்டுருவோம். இன்னைக்கு நம்முடைய திருச்சபையை குறித்து இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த திட்டம் உங்களுக்கு வித்தியாசமாக போகும். இப்படி பண்ணலாம் அப்படி ஆனால் இந்த செயல்பாடு இருக்கு பாருங்களேன், அவ்வளவு சீக்கிரமாய் நம்முடைய காலடிகள் அந்த எண்ணத்திற்கு நேராக, நம்ம யோசிச்சதுக்கு நேராக வைக்கப்பட மாட்டாது. நம்முடைய சூழ்நிலையெல்லாம் பார்ப்போம், நம்மளால கட்ட முடியுமா, நம்மளால வாங்க முடியுமா, நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் யோசனையிலே பெரியவர் மட்டுமல்ல, அவர் செயல்களிலே வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நான் நம்புகிறேன், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இதுவரையிலும் செயல்பட முடியாமல் கிடக்கிறதோ கர்த்தர் இந்த 21 நாள் ஜெபத்தில் வாக்கு கொடுக்கிறார், அந்த காரியத்தை நான் செயல்படுத்த ஆரம்பிப்பேன். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் செயலிலே வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நிறைய தேங்கி கிடக்கலாம், நிறைய பேருடைய தரிசனங்கள் தேங்கி கிடக்கலாம், உங்களுடைய ஆசைகள் ஒருவேளை நிறைவேறப்படாமல் இருக்கலாம். எப்படி செய்ய முடியும், எப்படி இது நடக்கும் என்றெல்லாம் உங்க எண்ணங்கள் வரலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா செயல்படுகிற கர்த்தர். நீங்கள் ஜெபித்த அந்த காரியத்தை கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்க போகிறார். நீங்கள் உங்களுடைய மனதிலே விருப்பமான அந்த
காரியத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் சீக்கிரமாய் செயல்படுத்துவேன், ஏனென்றால் செயலிலே வல்லவராய் இருக்கிற கர்த்தர். ஆமென் என்று அறிக்கை செய்வோம். உங்களுடைய கரங்களை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, செயல்களிலே வல்லவராய் இருக்கிற கர்த்தர், அந்த காரியத்தை கர்த்தர் தாமதிக்காமல் நமக்காக கர்த்தர் செயல்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 30ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 30வது அதிகாரத்திலே வாசிக்கலாமா? 29லிருந்து நம்ம வாசிக்கும் போது, அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமையும் அறிந்திருக்கிறேன். நான் வருகிறதற்கு முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என்னுடைய குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யாக்கோபுனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படின்னா நம்முடைய தேவன் யார் அப்படின்னா செயல்படுகிற கர்த்தர். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவேன். இனி நான் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ யோசித்தது நினைத்தது எல்லா காரியத்தையும் நானே முன்பாக நின்று செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் நமக்கு எப்படி செயல்படுகிற ஆண்டவர் அப்படின்றது இதுல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே நம்ம வாசிக்கும் போது தன்னுடைய மாமனார் அவனுடைய விஷயத்துல ரொம்ப அமைதியானவராகவே இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தது உடனேயே இவனை செட்டில் பண்ண வேண்டியது. ஏன்னா ஒரு 7 வருஷம் நீ வேலை செஞ்ச, இனி ஒரு பொண்ணுக்காக அடுத்த 7 வருஷம் நீ வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பிறகு எனக்கு ஒரு பையன் தானே, நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோ. சரி, ஒரு வருஷம் இரு, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், 1 மாசம் தாண்டி உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீ என்ன பண்ற, உனக்கு இந்த அடுத்த பொண்ணு உனக்கு வேணும்னா என்ன பண்றேன்னா, நான் 7 ஆண்டுகள் திரும்ப நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சரி, நீ 7 வருஷம் வேலை செய். அந்த 7 வருஷம் முடிஞ்சிருச்சு, 14 வருஷம் ஆச்சு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 21 வருஷம் வரைக்குமே நான் நம்புறேன் அவருடைய மாமனார் அமைதியாகவே இருந்தார். சரி, இவனுக்கு ஏதாவது ஒன்று பார்த்து செட்டில் பண்ணலாம், இவன் செஞ்ச காரியத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், அவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த எண்ணம் மாமனாருடைய இருதயத்தில் வரவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, லாபான் அமைதியா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அமைதியாய் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையிலே செயல்பட கர்த்தர் துவங்கினார். ஆமென். இன்றைக்கு முதலாவதாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாருமே அமைதியாக இருக்கலாம். நீங்கள் உதவி செய்தவர்கள் அமைதியா இருக்கலாம், இல்லைன்னா உங்களை ஒரு காரியத்தை கொடுத்து ஒரு பொறுப்பாக நியமிக்க வேண்டியவர்கள் அமைதியா இருக்கலாம். பாஸ்டர், எனக்காக எடுத்து செய்வதற்கு யாருமே இல்லை, எல்லாருமே அமைதியா இருக்காங்க. எங்க அப்பா அமைதியா இருக்காரு, எங்க அம்மா அமைதியா இருக்காங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க அமைதியா இருக்காங்க. அவங்க நினைச்சா என்னை செட்டில் பண்ணிடலாம், அவங்க நினைச்சா எனக்கு இந்த காரியத்தை பண்ணலாம். ஆனா எல்லாருமே என் விஷயத்துல மட்டும் ரொம்ப அமைதியா இருக்காங்களே, ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து யாராவது பண்ணக்கூடாதா? அப்படிப்பட்ட இருதயத்தோட வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, யார் அமைதியா இருந்தாலும் நான் உனக்காக செயல்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது உங்கள் காரியங்கள் நடக்க போகிறது. நீங்கள் யோசித்த காரியங்கள் நடக்க போகிறது. ஏனென்றால் உங்களுக்காக எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது செயல்படுகிற ஒரு கர்த்தர், செயல்படுகிற ஒரு கர்த்தர். சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள்.
இந்த வார்த்தையை விசுவாசித்து கொண்டிருக்கும் போதே அந்த அற்புதம் நடக்கிறது. நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறார். கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் நம்புறேன் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் அமையும். அதற்கான காரியங்கள் ஆரம்பிக்கப்படும், அதற்கான அஸ்திவாரம் போடப்படும். அது பாட்டுக்கு நேர்த்தியாய் நடந்தே தீரும். ஆமென். அப்போ ஆண்டவர் முதலாவதாக நமக்காக எப்படி செயல்படுவார்னா, எல்லாரும் அமைதியா இருக்கும்போது கர்த்தர் செயல்படுகிறவர். சில நேரங்களில் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையுமே அமைதியாக இருக்க வைப்பார். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே சில காரியங்களில் அமைதி காப்பார்கள். ஆனா நான் நம்புறேன் எதற்காக அவங்க அப்படி அமைதியா இருக்கிறாங்கன்னா, கர்த்தரே உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறதுனால தான் அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறதை பார்த்து நீங்க துக்கப்பட வேண்டாம். இவனுக்கு நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன், இவங்களுக்கு நான் எப்படி பண்ணியிருப்பேன், இன்னைக்கு ஏன் விஷயம் வரும்போது அமைதியா இருக்காங்களேன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் நம்புறேன் உங்கள் காரியத்தை குறித்து ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி, நான் செஞ்சேன், நான் இவங்களுக்கு பண்ணினேன், நான் தான் சப்போர்ட் பண்ணினேன் அப்படின்னு நாளைக்கு யாருமே உங்களை பார்த்து சொல்லக்கூடாது என்கிற அந்த காரணத்திற்காக தான் என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் அமைதிப்படுத்தி விட்டு, நான் நம்புகிறேன் அவரே இறங்கி கர்த்தரே கிரியை செய்ய போகிறார். நான் நம்புகிறேன் நீங்கள் உயர்த்தப்படும் போது, அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கும் போது உங்கள் கண்கள் கர்த்தரை பார்த்து சொல்ல போகிறது, ஆண்டவரே என் பிரயாணத்திலே வேறு ஒருவரும் என்னோடு இருக்கவில்லை, ஆனால் நீர் என்னோடு கூட இருந்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தீர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தீர். ஹல்லேலூயா. அப்போ மனிதர்கள் அமைதியா, இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கும் போது, நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதிருந்தபடியினால் காலவர்த்தனங்கள் எழுதியிருக்கிற நடபடிகள் புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலில் ராஜாவுக்கு 2 பிரதானிகளாகிய பிக்னாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாசுவேரின் மேல் கை போட பார்த்த செய்தி மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர்கள் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். கவனிங்க, இந்த இடத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், மொர்தெகாய் அவனுடைய ராஜ சமூகத்தில் ரொம்ப நேர்த்தியாய் அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். அவனுடைய ராஜாவுக்கு அவன் உண்மையா இருந்தான். அப்போ அவனுடைய வேலையில அவன் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தான். யாராவது ஒருத்தர் பார்த்துக்கட்டும், ஆயிரக்கணக்கான பேர் ராஜாவுக்கு வேலை செய்யறாங்க, நம்ம இந்த விஷயத்துல கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஆஃப்டர் ஆல் கேட் வாட்ச்மேனா இருக்கிறோம், அந்த வேலையை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு அவன் நினைக்கல. அப்போ ஒரு கைகளிலே, உங்க கைகளிலே ஒரு பொறுப்பு என்கிற ஒன்று கொடுக்கப்படுமானால் அதனுடைய முழு காரியத்தையும் உங்க கையில எடுக்கணும். நீங்க தான் அதற்கு உத்தரவாதம் பண்ணணும். அப்போ இந்த மனுஷன் உத்தரவாதம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ராஜாவினுடைய உயிரை எடுப்பதற்காக அங்க இருக்கிறதுல 2 பேர் செயல்படுறாங்க. அப்போ இவன் இருந்து அதை கவனித்து அவங்க விஷயத்தை குறித்து ராஜாவுக்கு சொல்லி, இப்போ ராஜாவுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனால் நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த மினிட்ஸ் புக்கில் எழுதுறாங்களே தவிர, இந்த மனுஷனுக்கு ராஜாவுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார். அங்க இருக்கிற ஒரு சாதாரணமான மனுஷனிடல ராஜாவுடைய இருதயத்தை, ராஜாவுடைய உயிரை காப்பாற்றும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல அவன் கனப்படுத்தப்பட வேண்டும், ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும். ஆனா வேதம் சொல்லுது எல்லாரும் மறந்துட்டாங்க.
எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. அவனுக்காக யாராவது ஒருத்தர் போய் வருகிற பிறந்த நாளுக்கு அவனுக்கு ஏதாவது கொடுங்க ராஜா, ஏன்னா உங்க உயிர் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதுக்கு அவன் தான் காரணம். இதெல்லாம் சொல்றதற்கு யாரும் இல்லை. யாராவது ஒருத்தர் போய் பேசி இருக்கலாம்ல. ஒரு உயர்ந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் போய் பேசியிருப்பாங்க. ஆனா நான் நம்புகிறேன், எல்லாரும் அமைதியா இருக்கும்போது மொர்தெகாய் ஆராதிக்கிற கர்த்தர் மட்டும் அமைதியா இருக்கவே இல்லை. அவனுக்காக கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். அவனுக்காக ராஜாவினுடைய தூக்கத்தை கர்த்தர் எடுத்து போட்டார். அவனுக்காக நடபடிகள் புஸ்தகத்தை அந்த இரவிலே வாசிக்கும்படியாக ராஜாவினாலே கர்த்தர் ஏவினார். கர்த்தர் அமைதியாயிராமல் அந்த மொர்தெகாய்க்காக செயல்பட்டு அவனுடைய தலையிலே திரும்ப ஆசீர்வாதம் வந்தது போல நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த 18வது நாள் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய நாட்கள் மூடப்பட்டு கிடந்த உன்னுடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் மறுபடியும் ஞாபகப்படுத்த ஆரம்பிக்க போகிறார். உன்னுடைய பிரயாசங்கள் அநேக வருடங்களாக நீ பட்ட நிறைய பிரயாசங்கள் மூடப்பட்டு கிடக்கிறது. அது அநேகரால் எடுக்கப்படாமல் கிடக்கிறது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே மீண்டும் அதை கர்த்தர் திரும்ப எடுக்க போகிறார். உன்னுடைய பாடுகளை கர்த்தர் திரும்ப எடுக்க போகிறார். வடித்த கண்ணீரை கர்த்தர் திரும்ப நினைக்க போகிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் இருந்ததை கர்த்தர் திரும்ப எடுக்க போகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் வாக்கை சொல்லுகிறேன். கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தை திரும்பவும் ஆண்டவர் நினைத்து ஹல்லேலூயா செயல்பட ஆரம்பித்து அந்த காரியங்கள் நேர்த்தியாய் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுவோம். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல சத்தமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பல வருடங்களாய் நீங்கள் செய்த முயற்சிக்கு இந்த வருடம் கர்த்தர் பலன் கொடுக்கிற வருஷமாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறார். உன் மூத்த மகனுக்காக கர்த்தர் செயல்படுகிறார். இளைய மகனுக்காக கர்த்தர் செயல்படுகிறார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தரே செயல்பட வல்லவராய் இருக்கிறார். நன்றாய் கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா.